வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரசு நலத்திட்ட விழாவில் பங்கேற்க நாளை மறுநாள் திருச்சி செல்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மறுநாள் திருவாரூர் மாவட்டத்தில் கலைஞர் அருங்காட்சியக பணிகளை ஆய்வு செய்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் விநியோகம் செய்யும் பணி தொடக்கம். அமைச்சர் செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, துரை வைகோ உள்ளிட்டோர் வாக்கு சேகரிப்பு. பிரபல நகைச்சுவை நடிகர் மயில்சாமி மாரடைப்பால் காலமானார். சிவராத்திரி விழா முடிந்து வீடு திரும்பிய நிலையில் உயிர் பிரிந்தது. நடிகர் மயில்சாமியின் மறைவு செய்தி கேட்டு மிகவும் வருந்தியதாக முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல். குடும்பத்தினர், திரைத்துறையினருக்கு ஆறுதலை தெரிவிப்பதாக அறிக்கை. நடிகர் மயில்சாமி உடலுக்கு நடிகர்கள் கார்த்தி, நாசர், பார்த்திபன் உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் மரியாதை. நடிகர் MS பாஸ்கர் உள்ளிட்டோர் கண்ணீர் அஞ்சலி. மயில்சாமி உடலுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அஞ்சலி. சாலி கிராமத்தில் நாளை காலை உடல் தகனம். கர்நாடக வனத்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்ட ராஜா உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைப்பு. வனப்பகுதியில் வேட்டையாடியதாக 2 வழக்குகள் உள்ளது என சேலம் SP அறிக்கை. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் குன்னூர் பயணம் ரத்து. ஹெலிகாப்டரில் செல்ல திட்டமிட்டிருந்த நிலையில் மோசமான வானிலையால் முடிவு. சென்னை மாமல்லபுரத்திலிருந்து விண்ணில் பாய்ந்தது இந்தியாவின் முதல் ஹைபிரிட் ராக்கெட். பள்ளி மாணவர்கள் தயாரித்த 150 சிறிய ரக செயற்கைக்கோள்கள் ஏவப்பட்டன. புதுச்சேரியில் ATM-ஐ கட்டிங் பிளேயர் வைத்து உடைக்க முயன்றவர் கைது. திருமணத்திற்கு கடன் கிடைக்காத விரக்தியில் திருட முயன்றதாக வாக்குமூலம். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் மற்றும் SP-க்கு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் நோட்டீஸ். வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து பதிலளிக்க ஆணை. டெல்லி மீரட் அதிவிரைவு சாலையில் பனிமூட்டத்தால் அடுத்தடுத்து மோதிக்கொண்ட 15 வாகனங்கள். சிலர் காயமடைந்துள்ளதாக காவலர்கள் தகவல். சென்னை காசிமேடு சந்தைக்கு அதிக அளவில் மீன்கள் வரத்து. வஞ்சிரம், இறால், சங்கரா மீன்களின் விலை கணிசமாக குறைந்தது. கோவையில் ஆன்லைன் ரம்மிக்கு அடிமையான இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை. வேலை கிடைக்காத சூழலில் பணத்தை இழந்ததால் விரக்தியடைந்து விபரீத முடிவு. இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் 2வது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 113 ரன்களுக்கு ஆல் அவுட். 115 ரன்கள் இலக்கை நோக்கி முன்னேறும் இந்திய அணி. யார் ரசிக்கிறாங்க, யார் சிரிக்கிறாங்கிறது எங்களுக்கு தெரிஞ்ச சந்தோஷம் தானே. வணக்கம். சென்னை தொலைக்காட்சி நிலையம். ஏன் பேண்டு, ஏன் சாடல், என் இஷ்டத்துக்கு தான் ஒளிபரப்புவேன். 6:10க்கு ஆறுமுகத்தை அடிச்சு போட்டவன் அந்த கடையே இருக்காது. ஜாக்கிரதை. வைக்கிறோம். ஒண்ணு இல்ல, 4 டீ கடை வைக்கிறோம். ஐ எம் வேணுகோபால் ஃப்ரம் டைட்டன் பார்க். I see. Glad to meet you. இது கிளவிய காணுமா? இல்ல உங்களை சந்திச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது 10 அடி. பாஸ், ஏன் சொப்பனாவுக்கு ரோஜாவா கொடுக்குறீங்க? நாம லவ் பண்ற பொண்ணுக்கு
நாம ரோஸ் தாண்டா கொடுக்கணும். அப்ப நம்ம கரெக்ட் பண்ண நினைக்கிற பொண்ணுங்களுக்கு வாட்டரும் கோழி பிரியாணியும். என்னமோ போங்க. இன்னைக்கு எப்படியாவது அந்த மாடல் சொப்னா கிட்ட உங்க லவ் சொல்லிடுறீங்க. மாப்பிள நான் சொல்றது கேளு மாப்பிள, விஷயம் இது இல்ல. நான் காட்ட சொல்லிருக்கேன், எல்லாமே அவன் பார்த்துப்பான். இவரு யாருக்கு மனசுல துரோகம் நினைக்காம நீ நிறைய நீ கரெக்டா நிறைய சொல்ல. நடிகர் மயில்சாமி மரணம் அடைவதற்கு முன்பு கடைசி நிமிடங்களில் நடந்தது என்ன, அவரது கடைசி விருப்பம் என்ன என்று தற்போது பார்க்கலாம். மாப்பிள நான் சொல்றது கேளு மாப்பிள, விஷயம் இது இல்ல. நான் காட்ட சொல்லிருக்கேன், எல்லாமே அவன் பார்த்துப்பான். இதுதான் நடிகர் மயில்சாமி தான் நடித்த கிளாஸ்மேட்ஸ் என்கிற படத்துக்காக நேற்று டப்பிங் பேசிய போது எடுக்கப்பட்ட வீடியோ. தீவிர சிவபக்தரான மயில்சாமி சிவராத்திரி விழாவின் போது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். இந்த ஆண்டு சிவராத்திரியை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு செல்லாமல் சென்னையை அடுத்த கேளம்பாக்கத்தில் உள்ள மேகநாதீஸ்வரர் கோவிலுக்கு தனது குடும்பத்தினருடன் நேற்றிரவு சென்றிருக்கிறார். இந்த சிவராத்திரி விழாவில் மயில்சாமியின் அழைப்பை ஏற்று இசையமைப்பாளர் ட்ரம் சிவமணி பங்கேற்று இசை கச்சேரி நடத்தியுள்ளார். ட்ரம் சிவமணி இசையமைத்து பக்தி பாடல்களை பாடிய போது மயில்சாமி மைக் பிடித்துள்ளார். மார்னிங் ஒரு 3 மணி வரைக்கும் நான் மயிலோட இருந்தேன். மயில் எனக்கு மைக் வர பிடிச்சிருந்தாரு. ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. இந்த 3 மணி வரைக்கும் ரொம்ப ஜாலியா இருந்தாரு. மயில்சாமியும் பக்தி பாடல்களை பாடியுள்ளார். சிவராத்திரி பூஜை முடிந்து அதிகாலை 3:30 மணிக்கு தனது குடும்பத்தினருடன் இல்லத்திற்கு திரும்பினார். அப்போது மயில்சாமி ட்ரம் சிவமணியுடன் தொலைபேசியில் பேசியுள்ளார். காலை 4 மணிக்கு பசி எடுத்ததால் மயில்சாமி இட்லி சாப்பிட்டுள்ளார். அடுத்த சிறிது நேரத்தில் மயில்சாமிக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிர் பிரிந்தது. கடைசியா என்கிட்ட சொன்னாரு ஒரு வார்த்தை, அண்ணா நான் இந்த கோயிலுக்கு விவேக கூட்டு வந்தேன், வேற யாராவது பேரெல்லாம் செலிபிரிட்டி பேரெல்லாம் சொன்னாரு. அண்ணா எனக்கு ஒரு ஆசைண்ண, இந்த கோயில்ல ரஜினி சாரை இந்த சிவலிங்கத்தில் உட்கார வச்சு அவர் கையால பால் ஊத்துறத நான் பார்க்கணும்னு ஏன்னா என்கிட்ட சொன்னாரு. நான் சொன்ன மயிலு அது நடக்கும், ஏன்னா அண்ணனும் சிவன் பக்தன் தான். இந்த மெசேஜ் எனக்கு கடைசியா அவர் இது பண்ணது. நடிகர் ரஜினிகாந்தை மேகநாதீஸ்வரர் கோவிலுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று மயில்சாமி விரும்பியதாகவும் ட்ரம் சிவமணி தெரிவித்தார். அப்புறம் கார்ல நான் போகும்போது நான் ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சேன் அவருக்கு. மயிலு ரொம்ப தேங்க்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட், காலிங் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் சிவா டெம்பிள் இந்த சிவராத்திரி டே. அவர் இம்மிடியட்டா வாய்ஸ் எனக்கு நோட் அனுப்பிச்சாரு. அந்த வாய்ஸ் நோட்லயே எனக்கு கொஞ்சம் ஏன் மயில் வாய்ஸ் ரொம்ப இதுவா இருக்கு, டயர்டா டல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் மருதீஸ்வரர் வாசிட்டு அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போய் வாசிட்டு காலையில 5:30 மணி நான் வரேன். கால் வருது, மயில் என்ன விஷயம் மயில் எங்கன்னா வாசிக்கணுமான்னு கேட்கும்போது தம்பி அழ ஆரம்பிச்சிட்டான். நடிகர் மயில்சாமி ஏற்கனவே 2 முறை இதய அறுவை சிகிச்சை செய்துள்ளார். 2வது அறுவை சிகிச்சை கடந்த நவம்பர் மாத இறுதியில் நடைபெற்ற நிலையில் இன்று மாரடைப்பால் உயிரிழந்தார். மறைந்த நடிகர் மயில்சாமி நல்ல நண்பர் என்றும் அவர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு யானைக்குட்டி ஒன்றை வாங்கிக் கொடுக்க விரும்பியதாகவும் நடிகர் ஜெயராம் தெரிவித்துள்ளார். இண்டஸ்ட்ரியில யார்கிட்ட கேட்டாலும் மயில்சாமி அவர்களை பற்றி கேட்டால் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவாங்க, நல்ல நண்பன், நல்ல மனிதன். அவரும் நானும் ஒரே மாதிரி மேடையிலேருந்து மிமிக்ரி பண்ணி சினிமாவுக்கு வந்தவங்க. நானும் அப்படி தான் வந்தது. வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது எனக்கு ஃபோன் பண்ணுவார். எப்போவுமே அவர் சொல்கிறது, நீங்கள் ஒரு வாட்டி என் கூட திருவண்ணாமலைக்கு வரணும், அதுவும் சிவராத்திரி அன்னைக்கு வரணும் என் கூட திருவண்ணாமலைக்குன்னு எப்பவும் கூப்பிடுவார் என்ன. திருவண்ணாமலைக்கு ஒரு குட்டி யானையை வேணும், கோயிலுக்கு யானையை வேணும்னு கடந்த ஒரு 2 மாதங்களாக கூப்பிட்டுட்டே இருக்காரு. அப்போ நான் அங்கே அரேஞ்ச் பண்ணுறேன் எல்லாம் சொல்லியிருந்தேன். இந்த சிவராத்திரிக்கு அவர் திருவண்ணாமலைக்கு போயிட்டார். மறைந்த நடிகர் மயில்சாமி உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் நடிகர் சின்ன ஜெயன் தெரிவித்த இரங்கல் கருத்துக்களை பார்க்கலாம். மயில்சாமி நல்ல மனிதர், நல்ல நடிகர். நான் அவரோட ஏராளமான படங்கள். மயில்சாமி தான் முதல்ல மிமிக்ரியை கேசட்டா போட்டு நான் கல்லூரி படிக்கும் காலங்களில் அதெல்லாம் ரசித்திருக்கிறேன். நான் அவரோட நிறைய கலை நிகழ்ச்சிகள்லாம் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் மனதார பாராட்டும் ஒரு பக்குவம் கொண்ட ஒரு
நடிகர். அவருடைய இழப்பு தமிழ் திரையுலகத்துக்கு மட்டும் இல்லாமல் அதாவது என்ன சொல்லுவாங்க, உலகமெல்லாம் அவருடைய ரசிகர்கள் இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு பெரிய இழப்புதான். அவருடைய ஆத்மா சாந்தடி எல்லாம் மயில்சாமியின் உடல் சாலி கிராமத்தில் உள்ள அவரது வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. மயில்சாமியின் உடலுக்கு மனோபாலா, ரமேஷ் கண்ணா, இயக்குனர் RK செல்வமணி, ட்ரம் சிவமணி, முத்துக்காளை, நடிகை கோவை சரளா உள்ளிட்ட திரையுலகினர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். திரையுலகம் ஒரு மாபெரும் தமிழ் கலைஞனை இழந்துவிட்டது. அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைய வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். மயில்சாமி ஒரு மாபெரும் கலைஞர்கள் எல்லாருக்கும் தெரியும். அவருடைய திறமையால் அவர் போகாத நாடு இல்லை. ஒரு படிப்பு இல்லைனாலும் வெறும் அந்த மெமிக்ரி கலையை வைத்து நூற்றுக்கணக்கான நாடுகளுக்கு பயணப்பட்டு கலை நிகழ்ச்சியில் தனியாக ஒன்மேன் ஷோவை நடத்தி மிகப்பெரிய சாதனை படைத்தவர். எம்ஜிஆரின் மிகப்பெரிய பக்தர். எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியல, அவர் தினமும் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டுருவார். ஒரு ஆளை அனுப்பிச்சு ஊரில் எல்லாத்தையும் போய் மாலை போட இந்த ஒவ்வொரு நாளும் அது செஞ்சிட்டு இருந்தாருங்கிறது எனக்கு தெரியும். அடுத்த மாதம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு போய் ஒரு நாள் தனியாக கோயிலில் வர்றவங்களுக்கு சேவை செய்வார். இது ஒரு நல்ல குணம் படைத்தவர் என்று நம்மிடையே இல்லை எங்கேயும் மிகவும் வருத்தமாக இருக்கு. நடிகர் மயில்சாமி காலமானார். அவரது உடல் அவரது விருகம்பாக்கம் இல்லத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. திரையுலகினைச் சேர்ந்த ஏராளமானோர் பொதுமக்கள் அங்கு அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். நாளை காலை அவரது இறுதிச் சடங்குகள் நடைபெறும் என அவரது குடும்பத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். மயில்சாமியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலை காட்சிகள். ஆழ்ந்த இடங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நடிகர் மயில்சாமியின் உடலுக்கு திரையுலகை சார்ந்த ஏராளமானோர் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மயில்சாமியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து ஏராளமானோர் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய அனைவரும் அவருடைய குண நலன்களை பாராட்டி நெகிழ்ந்து பேசி வருகிறார்கள். இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாது. சிவனுக்கு தொண்டாற்றியே சிவனடியாரவே வாழ்ந்தவன. நேற்றுக்கு சிவராத்திரி அன்னைக்கு அவனுடைய இறப்பு மனசுக்கு ரொம்ப பாரத்தை கொடுக்குது. ரொம்ப பரோபகாரி. எல்லார்கிட்டையும் இந்த ரோடு ஃபுல்லா எல்லா சாலிகிராமமே சுத்திக்கிட்டு இருப்பாரு, எல்லா பக்கமும் சுத்திட்டு இருப்பாரு. நிறைஞ்ச மனசோட, நிறைஞ்ச சிரிப்போட, எல்லாரோடையும் சக மனிதரோட, ஒரு ஆர்டிஸ்ட்ன்றத ஒரு இதுவுமே இல்லாம எல்லாரோடையும் சகஜமா பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர். சிவராத்திரி அன்னைக்கு அவருடைய இந்த நிகழ்வு நடந்திருக்கு. அவர் ஸ்ட்ரைட்டா அவருடைய ஆத்மா வந்து இறைவனடி சேர்ந்திருக்குன்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. மயில்சாமியுடைய குணம்லாம் நம்ம இருக்குமான்னு யோசிச்சு பார்க்குற அளவுக்கு பிரமாதம் வாழ்வாப்புல. பார்த்தவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்டு மெனக்கெட்டு அவரால் முடியலன்னா கூட அதுக்கு எப்படி ஹோம்ஒர்க் பண்ணி அவங்களுக்கு உதவி பண்ணுவாப்புல. என்ன கொடுமைன்னா இவ்வளோ சின்ன வயசுலையா மரணம். பிரிக்க வைக்கிற கலைஞனுக்கு நம்பவே முடியல, ஒத்துக்கவே முடியல, ஏற்றுக்கவே முடியல. மயில்சாமியின் உதவும் குணம் பற்றி மறைந்த நடிகர் விவேக் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். தான் சம்பாதிச்ச கஷ்டப்பட்ட காசுல செயின் வாங்கி அதுல எம்ஜிஆர் தாங்க ஒரு வாழ்க்கைக்கு எல்லாமே. அது தனி கதை. இன்னொரு மேடை போடுங்க.
எம்ஜிஆர் பதக்கம் வச்சு இவ்வளவு நீள செயினுங்க. அந்த செயின் தொப்புளு கீழே தொங்கும். ஒருத்தர் உட்காந்துருக்காரு அந்த சைனீஸ் பொம்மை மாதிரி, அதை போட்டு தொண்டு. எங்கேயோ சுனாமி அடிச்சு நார்த் இந்தியாவில இருந்து விவேக் ஓபராய்னு ஒரு நடிகர் வந்து, அவர் வந்து அந்த ஏரியாவில் கடலூர் பக்கத்துல எங்கேயோ வேதாரண்யமா தேவநாதம் பட்டி ஒரு ஊர்ல போய் அங்க உள்ள மக்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றாரு, குடிசை கட்டி தராருன்னு கேள்விப்பட்ட உடனே சிலிர்த்தி எழுதுறாங்க. இங்க அடுத்த நாள் காசு கிடையாது, கையில படங்கள் கிடையாது, வறுமை. எப்படின்னா ஷீரடி சாய்பாபா மாதிரி ஒரு நாள் பணக்காரனா இருப்பான், ஒரு நாள் பிச்சைக்காரனா இருப்பான். அவன் பிச்சைக்காரன் ஆகுறது யாரால தெரியுமா? அவனாலேயே. ஒரு நாள் 10,000 வரும், அதுக்குள்ள எல்லாருக்கும் இதை நீ வச்சுக்கோ கொடுத்து அடுத்த நாள் கம்ப்ளீட்டா ஜீரோவா இருப்பான். அவன் தான் மயில்சாமி. இவன் போய் நேரா போய் அங்க போய் தேவநாதன் பட்டியில போய் பார்த்து டக்குன்னு அவருக்கு தங்கி இவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. இவங்கிட்ட இங்கிலீஷ் பேசினானா அவனுக்கு அப்புறம் இங்கிலீஷ் வராது. தமிழை வந்து தினத்தந்தி எழுத்து படிச்சா பாருங்க, அப்படிதான் படிப்பான். யார் கூப்பிடுறான்னு பாருங்க, அப்படி பார்ப்பான் போன, யார் கூப்பிடுறான் சார், யார் கூப்பிடுறான் அப்படின்னு கேட்பான். ஆனா கில்லாடிங்க படிப்பறிவு இல்லாமல் எம்ஜிஆர் ஒரு விஷயத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு உயர்ந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கானே. அப்ப எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய போர்ஸ். சிம்பிள், யார் வாழ்க்கையும் கெடக்கூடாது, முடிஞ்சா நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணணும். போய் அவரை போய் தட்டினா அவன் வந்து திறக்க திறந்திருக்கான். யாரு? என் பேர் உள்ளவன் விவேக் ஓபராய் கதை திறந்து கேன் யூ ஹெல்ப் சூப்பர் டக்குன்னு தூக்கி கழுத்துல போட்டு வந்துட்டான். டாலரை எம்ஜிஆர் டாலரை அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயங்க இது. அவருக்கு முதல்ல அப்படி பார்த்துருப்பாருல்ல, பார்த்துட்டு திரும்பி பார்த்தா ஆளை காணோம். கிளம்பி விட்டேன். ஏன்னா திரும்பினா ஹிந்தியில பேசுவான், இவன் பதிலுக்கு பேசணும், இங்கிலீஷ்ல இந்த தொல்லை எதுக்குன்னு கொடுத்துட்டு வந்துட்டான் பாருங்க. இது பரவாயில்ல, ஏதோ ஒரு நியூ இயர் சார். அது எந்த நியூ இயர்னு எனக்கு தெரியாது, மறந்து போயிட்டேன். ஆதித்யா ஹோட்டல்ல நான் உட்காந்துருந்தேன் ஃபேமிலியோட. இவன் வந்தான். அந்த 12 மணி நெருங்குற டைம். ஆல்ரெடி தழும்பிக்கிட்டு இருப்பான். அதாவது தழும்பிக்கிட்டு இருப்பான்னா சந்தோஷத்துல. நான் மீடியாலாம் இருக்காங்க, எதுவும் தப்பா பேச மாட்டேன், உஷாரா இருப்பேன். புரிஞ்சிருச்சா? தழும்புறான் அப்படியே. ஆனா அன்பால தழும்புவான். அது கொஞ்சம் லிக்விட் டயட். அங்க ஒருத்தன் ஹிந்தி பாட்டு பாடுறான். எங்க ஆதித்யா வீட்டில் அவன் ஏதோ ஒரு சாங் வைங்களேன். என்ன சாங் உனக்கு ரொம்ப பிடிச்ச? அவனுக்கு மொழி தெரியா. மியூசிக்கு எதுக்கு சார் மொழி? அவன் அப்படியே துக்காந்தான். என்னமா பாடுறான்? ஒன்று டக்குன்னு போயிட்டான், சரக்குன்னு போயிட்டு ஒரு 100 ரூபாய் கொடுக்குறது அவன்ட்டு. நெக்ஸ்ட் சாங் ப்ளீஸ் அப்படின்ட்டு வந்து எங்கிட்ட வந்து உட்காந்துட்டான். நான் சொன்னேன், மச்சான் முடிச்சு போகும்போது மொத்தமாக ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டு போகலான்ட்டான். அதை அப்படி சார், இந்த பாட்டு நல்லா இருக்கு, இதுக்கு தனியாக கவனிக்கிடுச்சு. சரி, ஒவ்வொரு சாங்க்கு இங்கேருந்து பறக்குது. அவன் பார்த்தா சிக்கிட்டான்டா ஒருத்தன். அவன் எல்லா பாட்டையும் ஒரு பல்லையும் முடிச்சு சலனத்தை முடிச்சு பாட்டை நிப்பாட்டிடுறான். நிப்பாட்டி அடுத்த பாட்டை எடுக்கிறான். இவன் பார்த்தா இவனுக்கு புதுசா இருக்கு எல்லா பாட்டும். இவன் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் ஹிந்தி பாட்டு கேட்கறான் போல இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் 1970s உள்ள பாட்டை மேரே பீகி பீகி சி பலுகோம் கே மேல். என்னமா யார் சார் அது, யார் நடிச்சதுக்கு, யார் மியூசிக்னு கேட்கறான். கேட்டு டக்குன்னு போறான். 100 ரூபா புரிய. கிட்டத்தட்ட 0 hours ஆச்சுங்க. வந்துட்டு தலைவா வரேன் தலைவா கிளம்புறேன் தலைவான்ட்டு போனவன் 2 minutes உள்ள வந்தான். உள்ள வந்துட்டு என்ன மெயில் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே சார், ஆட்டோவுக்கு ஒரு 50 ரூபா தரீங்களா? அவன் தான் மயில்சாமி. மறைந்த நடிகர் மயில்சாமி குறித்து மறைந்த நகைச்சுவை நடிகர் சின்ன கலைவாணர் விவேக் பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து அவரது உடலுக்கு ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அவர்கள் அஞ்சலி செலுத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து இரங்கல் கருத்துக்களை தெரிவித்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நண்பர் மயில்சாமி பத்தி பேசினா நிறைய பேசலாம். இன்னைக்கு நானும் அவரும் 85ல் ஒரு ரூம்மேட்டா இருந்து ஒன்னா வாழ்ந்து எங்களுடைய சண்டை காட்சிகளுக்கெல்லாம் அந்த எஃபெக்ட் சவுண்டான குரலை கொடுத்து வாழ்ந்தவர் என்று இல்லை என்பது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கிறது. அவர் சிவராத்திரி என்று சிவலோக பதவி எடுக்கும் போது அவர் மிகப்பெரிய ஒரு சிவபெருமானுடைய தொண்டன் என்பதில் எந்தவித மாற்றம் இல்லை. அவருடைய குடும்பத்தாருக்கும் அவரை வாழ்ந்து வாடும் திரையுலகுக்கும் எங்கள் இந்து முன்னணி சார்பாக ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல நடிகனாக இருக்கிறது எப்படி, ஒரு நல்ல இயக்குனராக இருக்கிறது எப்படி எல்லாம் மீறி
ஒரு நல்ல மனிதனாக இருக்கிறது எப்படிங்கிறத பற்றி மயில்சாமி வந்து ஒரு பாடமாக இருந்திருக்கிறாரு. அவர் கிடைக்கிற 10,000 ரூபாயில் ஒரு 2,000 ரூபாய் எடுத்துகிட்டு போய் யாருக்காக உதவி செய்ய முடியுமா? என்கிட்ட வருவார், ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க, ஒருத்தருக்கு உதவி செய்யணும்வாரு. அவரும் சந்தோஷமாக இருப்பார், மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சிருப்பாரு. அவருடைய மறைவுனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னும் நிறைய பேருக்கு அவர் உதவி செஞ்சுட்டே இருப்பார், கிடைச்சதெல்லாம் உதவி செஞ்சுட்டு இருப்பார். அந்த உதவி வந்து இப்போ நின்று போயிடும். அது ஒன்று தான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு வருத்தம். மயில்சாமி அவர் மரணம் கலைத்துறைக்கு இழப்பு என்பதை விட வேண்டியப்பட்டவர்களுக்கெல்லாம் எனக்கெல்லாம் இழப்பு. அவன் உதவி செய்யாத ஆட்களே கிடையாது. நான் ரொம்ப கீழ் லெவல்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து வந்தவன். அவன் ஆரம்பத்துலேருந்து எனக்கு தெரிஞ்சதுனால அன்பு சகோதரர் மயில்சாமி திருவண்ணாமலையார் மீது எவ்வளோ பக்தியோ அதை கேட்டால் சிவராத்திரி அன்றைக்கே மறைந்திருக்கிறார். எவ்வளவு நல்ல மனிதன், எல்லாரிடமும் நல்லவன் என்று மட்டுமே பெயர் வாங்கி கோபக்காரன் இருந்தாலும் நியாயத்துக்காக கோபப்படுவோம். நேற்று கூட வந்து போய் டப்பிங் பேசிட்டு வந்திருக்காங்க. வாழ்க்கை நிலையாமைங்கிறது வந்து அவரை பார்க்கும்போது ஒரு பயத்தை ஏற்படுத்துது. தொடர்ந்து திரைப்படத்துறையை சேர்ந்த நண்பர்கள் வந்து மரணம் அடைவது எங்களை வந்து ஒரு அதிர்ச்சிக்குள்ளாது. உண்மையான எம்ஜிஆர் பக்தன், சிவபக்தன். மற்றவங்க சொல்கிற மாதிரி வந்து ஒரு சிறந்த சிவராத்திரி இன்னைக்கு வந்து சிவனத்தில் தஞ்சமடைந்த மாதிரி அவர் மரணம் நிகழ்ந்திருக்கிறார். நான் காலையில் 7 மணிக்கு நான் காலையில் ஷூட்டிங் போகும்போது வாக்கிங் போயிட்டு இருப்பாப்புல. அப்படி ஒரு சுறுசுறுப்பாக இருந்தவர் அவர். நான் சென்று இருக்கும்போது அவர் பைபாஸ் பண்ணவர். ஆனால் அவர் பாருங்க 57 வயசில் போயிட்டார். எனக்கு ரொம்ப நம்ப முடியும், இந்த இளம் வயசில் போக வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் சிரித்த முகமாக சிரித்த பழவார். ஒரு சினிமாவில் ஒரு காட்சி நடிக்கும்போது கூட எவ்வளோ நடிச்சார். நியூட்ரி படம் நிறைய நடிச்சிருக்காரு. ஏதோ ஒரு படத்தில் ஏதோ ஒரு காட்சியில் யாராவது வசனம் நல்லா பேசிட்டு அவர் சீனியர் என்ன விளையாடியா அப்படின்னு என்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு யாருக்குமே மனநோகாக வாழ்ந்து. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை காசிமேடு மீன்பிடி சந்தையில் வரத்து அதிகரித்ததால் மீன்களின் விலை குறைந்துள்ளது. வஞ்சிரம் கடந்த வாரம் 800 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது 600 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கொடுவா கடந்த வாரம் 700 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது 500 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதேபோன்று ஷீலா, சங்கரா உள்ளிட்ட மீன்களின் விலை கிலோ 200 ரூபாய் குறைந்துள்ளது. மீன்களின் விலை குறைந்துள்ளதால் மீன் பிரியர்கள் அவர்களுக்கு தேவையான மீன்களை மகிழ்ச்சியுடன் வாங்கிச் செல்கின்றனர். இதேபோன்று காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் விற்பனை செய்யப்படும் மீன்களை மொத்தமாகவும் சில்லறையாகவும் வியாபாரிகள் வாங்கிச் செல்கின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மகா சிவராத்திரி விழாவையொட்டி நேர்த்திக்கடன் நிறைவேற கோயில் பூசாரியிடம் சாட்டையடி வாங்கி பெண்கள் வழிபாடு செய்தனர். கதிர் நரசிங்கபுரம் கிராமத்தில் மலைவாழ் குறும்பரின மக்கள் குலதெய்வமாக வழிபடும் மகாலட்சுமி கோவிலில் மாசி மகா சிவராத்திரி விழா சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி சிவபெருமானுக்கும் மகாலட்சுமி அம்மனுக்கும் 18 வகையான அபிஷேகமும் இரவு முழுவதும் ஆராதனைகளும் நடைபெற்றன. பின்பு நேர்த்திக்கடன் நிறைவேற பக்தர்களை பூசாரி சாட்டையால் அடித்தார். திருமண வரம் வேண்டியும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் நீண்ட வரிசையில் காத்திருந்த பெண்கள் சாட்டையால் அடி வாங்கினர். நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு நிச்சயம் விலக்கு கிடைக்கும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நம்பிக்கை தெரிவித்தார். ஈரோட்டில் இடைத்தேர்தல் பரப்புரைக்காக சென்ற அமைச்சர் அங்குள்ள வஉசி பூங்கா மைதானத்தில் நடைபயிற்சி மேற்கொண்டார். பின்னர் தீவிர உடற்பயிற்சியும் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் அதிமுக தொடுத்த வழக்கை தொடர்ந்து நடத்தினால் பாதகமான தீர்ப்புதான் வரும் என்று தெரிவித்தார். ஏற்கனவே எடப்பாடி தலைமையிலான அரசு ஒரு நீர்த்து போன சட்டம் 1956 வந்த ஒரு பழைய சட்டத்தை வைத்து முன்மாதிரியாக கொண்டு உச்சநீதிமன்றத்தில் நீட்டுக்கு ஆதரவாக வழக்கு தொடர்ந்தார்கள். அந்த நீட் வழக்கை தொடர்ந்து திமுக அரசு நடத்தினால் எப்போது வேண்டுமானாலும் நமக்கு பாதகமான தீர்ப்பு வரும். அந்த நிலையில்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கும் சட்ட வல்லுநர்களுடன் கலந்து பேசி ஒரு புதிய வழக்கு நேற்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டிருக்கிறது நீட்டுக்கு ஆதரவாக. இப்படி பல நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நிச்சயம் நீட்டுக்கு விலக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. தமிழகத்தில் முதன்முறையாக 50க்கும் மேற்பட்ட ராப் இசை கலைஞர்களுக்கான நிகழ்ச்சி சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் நடைபெற்றது. சமீப காலமாக ஹிப்ஹாப் மற்றும் ராப் பாடல்கள் அதிக அளவில் இளைஞர்களை ஈர்த்து வருகிறது. இந்நிலையில் ராப் ஜோடிகளான
எம்சிகோ மற்றும் மிஸ்ஸஸ்கோ என்ற ரூபினி கோபிநாத் தம்பதியினர் இணைந்து ராப் கலைஞர்களுக்கான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தனர். இதில் சென்னை மட்டுமின்றி காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, வேலூர், கோவை, மதுரை, நெல்லை, குமரி மாவட்டங்களிலிருந்து ஏராளமான ராப் கலைஞர்கள் ராப் பாடல்களை பாடி தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் இருவரும் வேங்கை வயல் பிரச்சினை தொடர்பாக பதிலளிக்க தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. வேங்கை வயல் கிராமத்தில் பட்டியலின மக்கள் பயன்படுத்தி வந்த மேல்நிலை குடிநீர் தேக்க தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியது. இந்த விவகாரத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்காக தற்போது சிபிசிஐடி தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தில் அம்பேத்கர் மக்கள் இயக்க தலைவர் இளமுருகு முத்து என்பவர் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் இருவரும் 15 நாட்களுக்குள் பதிலளிக்க தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பதி மலைப்பாதையில் அரசு பேருந்து முன்னால் சென்ற வாகனத்தை முந்திச் செல்ல முயன்றபோது தடுப்புச் சுவர் மீது மோதி விபத்திற்குள்ளானது. திருப்பதியிலிருந்து திருமலைக்கு 40 பயணிகளுடன் சென்ற பேருந்து மலையோரம் அமைக்கப்பட்டிருந்த தடுப்புச் சுவரின் மீது மோதி நின்றது. இந்த விபத்தில் பேருந்தின் கண்ணாடிகள் உடைந்தன. ஆனால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை.